நம்ம நிர்மலா மாமி நாக்க பிடிக்கிற மாதிரி 4 கேள்வியை நறுக்குன்னு கேட்டிருக்கு இந்த பிள்ளை. சமூக வலைதளங்கள்ல இந்த வீடியோ தான் ட்ரெண்டிங். நீங்களும் பார்த்து ரசிங்க. மத்திய அமைச்சர் தமிழர்களை பத்தின 100க்கு 100 உண்மையா பார்லிமெண்ட்ல போட்டு வெளிப்படையா உடைச்சிருக்காங்க. அது எப்படி எங்களை பத்தின உண்மையா அப்படியே அப்பட்டமா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? தமிழ் படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு. கரெக்ட். தமிழ் படிச்சா நாங்க ஏன் பிச்சை எடுக்க போறோம்? நாங்க டாக்டர் ஆகும், கலெக்டர் ஆகும், ஐஏஎஸ் ஆகும், ஐஎஃப்எஸ் ஆகும், வக்கீல் ஆகும், ஏன் ஜட்ஜா கூட ஆகும். ஆனா பிச்சை மட்டும் எடுக்க மாட்டோம். தமிழ் படிச்ச நாங்க ஒண்ணும் பீகார்லயும் ராஜஸ்தான்லயும் உத்தரப்பிரதேசலயும் போய் வேலை தேடி பிச்சை எடுக்கல. நாங்க ஒண்ணும் அங்க போய் இட்லி கடையோ பானிபூரி கடையோ போட்டு பொழப்பு நடத்தல. நீங்க அவங்களோட கல்வித்தரத்தை உயர்த்தாதனாலதான், அவங்களோட தாய்மொழியில கற்க விடாம மும்மொழின்னு ஒண்ணு திணிச்சதுனாலதான், அடிப்படை கல்வியை கூட ஒழுங்கா கத்துக்காதனாலதான் அங்க இருக்கவங்க இங்க வந்து சென்னை சத்தீஸ்கராவும், மதுரை மத்திய பிரதேசமாவும், கோவை குஜராத்தாவும், திருப்பூர் திரிபுராவும் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. தமிழ் படிச்சவங்க பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு பார்லிமெண்ட்ல உறக்க சொன்னவங்க தான் பெரியார். தமிழ் dream of an Indian poet Kaniyan Pungundranar, who articulated in 3000 years back in Tamil classic Purananu. He says yadum ure yavarum kelvi, which means I am a world citizen. Every citizen is my own kith and kin. He said 3000 years